Priya from Vigyana bharatham. As promised last time, in the episode நம்ம ஒரு event பத்தி தான் பார்க்க போறோம். That one event is a very important event. And I feel it's my duty to talk about it, take one full episode for it. In the event it is intended to be something else, but unfortunately due to the mix from outside world, நமக்கு இந்த event it's been heavily contaminated, exaggerated and added unneeded vulgarity in it. அதனால இந்த episode in the particular event பத்தி I'm going to say two stories. One, what was intended in Bhagavatam, what we currently know, and the learnings, the multiple learnings that come out of it. In the three தான் பார்க்க போறோம். It's going to be a short, crisp and to the point episode. Without further ado, let me start the event. The event is first how Bhagavatam intended and the story. So Krishna was 8 years old. அப்போ கோபிகாஸ்லாம் காத்தியாயினி விரதம் இருக்கா, காத்தியாயினி அம்பாளை வேண்டி விரதம் இருக்கா. எதுக்குன்னா we wanted to be taken in by God himself. கடவுள்கிட்ட நேர போய் சரணாகதி ஆகிடணும் அப்படின்ட்டு ஒரு மாதம் ஸ்ட்ரெனுவஸாக இருக்கா அந்த விரதம். அந்த விரதத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுறா, அவள்லாம் யமுனா நதிக்கரையில் குளிக்க வரச்சு அவளோட பழைய சாரியெல்லாம் அங்கே எடுத்து வச்சுட்டு கரைக்குள்ளே போய் ஜாலியாக சிரித்து பேசிட்டு பக்கத்தாத்தில் இப்படி ஆச்சு எடுத்தாத்தில் இது தெரியுமா அவனுக்கு, இந்த நம்ம விரதத்தில் இருக்கச்சு இவாத்தில் இது நடக்க, ஆல் தோஸ் திங்ஸ் தே ஆர் டிஸ்கஸிங். கிருஷ்ணர் 8 years old அப்போ வர அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மரத்து மேலே வச்சுன்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துன்றார். அவள்லாம் ஐயோ கிருஷ்ணா என்ன குளிச்சுட்டு வரச்சு ட்ரெஸ் இல்லை அன்னோடனே, கிருஷ்ணா என்ன நீ அதை எடுத்து வச்சுட்ட குடுறா கண்ணு அப்படின்னு கேட்குறா. கிருஷ்ணர் அதெல்லாம் கொடுக்க முடியாது சாரி அப்படின்னு சொல்கிறேன். இவா கேட்குறா ஏன் ப்ளீஸ் குடுறா கண்ணம்மா அப்படின்ன போது திருப்பி அவர் சொல்கிறதாக வருது என்னென்னா, திருப்பி பழசுக்கே போகிறேலா நீங்கள் அப்படின்ட்டு, பழைய ட்ரெஸ்ஸுக்கே போகிறேலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, பழசுக்கே போகிறேலா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு அவ. அதுக்கப்புறமா சொல்கிற நீங்களாக வெளியில் வாங்கும், things will be different அப்படின்ட்டு. முதல்ல they are hesitant, then they happily come out. வெளில வரச்சே they are completely calm. அந்த calmness it is resonating around them. They are completely calm. They are not worried about any materialistic things. ஹாப்பியாக வெளில வரச்சே சந்தோஷமாக இருக்கா வாழ்க்கை. தென் தே கோ பேக் ஹோம். வீட்டுக்கு போனால் ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்கா, அவள் ஒரு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கா. ஸோ அதனால் அவளோட தேர் பிஸ்னஸ் இஸ் கவ் ஹர்டிங், மில்க்கு, பட்டர் இதெல்லாம் கொடுக்கறது தான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே வென் தே ஸ்டார்ட் டூயிங் தேர் ஒர்க், மார்னிங் எழுந்துக்கச்சே ஒரு ரென்யூடாக இருக்குது. They connect with the cows, they find new means to do things, feed them. ஒரு innovation, creativity எல்லாம் கொண்டு வராவா அங்கே. ஸோ கொண்டு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிகாஸ் ஆஃப் திஸ் த ப்ரொடியூஸும் இன்க்ரீஸ் ஆகுது சப்ஸ்டான்ஷியலாக. திஸ் இஸ் த ரியல் ஸ்டோரி இன் பாகவதம். What do we know now? In the second part சொல்லிடுறேன். But since it is, as I've told you earlier, it's an exaggerated, contaminated, heavily contaminated story. I am not even going to take this into consideration because this is not true. But still, what we know nu sonnada enna story nu link panna mudiyum. So the contaminated part which we know adha solra. Krishna is in adolescence. Some gopikas, girls, go to take bath. அப்போ அவங்க வச்சுருக்கிற மாற்று ட்ரெஸ்ஸை கிருஷ்ணர் எடுத்து கொண்டு போய் மரத்தில் வச்சுட்டு
வச்சுன்றார். அவள் கூடன்னு கேட்கச்சு அதெல்லாம் கிடையாது, நீ அப்படியே வா அப்படின்னு கேட்குற. இதுதான் வந்து the unintended story which I am going to completely discard. So first சொன்ன பாகவதம் ஸ்டோரியில் பார்ப்போம். What are all the learnings from it? Before going into learning, I want to note this. என்னன்னா கிருஷ்ண பாகவதம் is all about Krishna's childhood. அது சொல்கிறதுக்கு முன்னாடி வியாசர் வேத வியாசர் வந்து ஒரு டச் அண்ட் கோவா மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட சைல்ட்ஹுட்டை பற்றி பேசுவார். அதில் வந்து ராதா கிருஷ்ணர் அந்த கோபிகா இந்த இன்ட்ரடக்ஷன் நமக்கு இருக்கும். ராதா அப்படின்னா என்னன்னா, ராத் அப்படின்னா ஏர்ன் அது ஒரு ஒரு இதை ஏர்ன் பண்ணுறோம், செல்ஃப் ரியலைசேஷனை ஏர்ன் பண்ணுறோம். செல்ஃப் ரியலைசேஷன்னா நம்ம ஹூ ஆர் வி இன்சைட், சர்ச்சிங் இட் இன்சைட். அதை நம்ம வி ஹாவ் டு ஏர்ன் டு ரீச் காட். எப்படி ஆராதனா ஆராதனா மூலியமாக வி ரீச் காட். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம வேத வியாசரை எடுத்துனோன்னா he is not a petty person, ஒரு ரொமான்டிக் நாவல் இல்லை ஒரு சிம்பிள் தாட்ஸ் இல்லை அவருக்கு. அப்போ அவர் வந்து இந்த கிருஷ்ணரோட ஸ்டோரி எழுதச்சே was he intended it to be a love story? Certainly not. It has much deeper meaning. அதுக்கு நிறைய டீப் மீனிங்ஸ் போயினே இருக்குது நமக்கு. அதனால தான் நமக்கு வந்து மகாபாரதம் அந்த காலத்தில் வேத பாடசாலையில் மகாபாரதம் ஸ்டோரி நமக்கு முன்னையே சொல்லிடுவா. ஆனால் பாகவதம் ஒரு கிராஜுவேஷன் லெவல் கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல தான் பாகவதம் சொல்லி தருவா. ஏன்னா யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சயின்ஸ் ஃப்ரம் பாகவதம். அந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் மூலியமாக, நம்மளோட எபிக்ஸ் மூலியமாக, மெனி லேர்னிங்ஸ், லைஃப் லேர்னிங்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வரச்சே தான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். ஆரம்பத்துலேயே வராது. அது வரச்சே பாகவதம் படிக்கிறச்சே யூ வில் கனெக்ட் வித் காட் ஆர் யூ வில் கனெக்ட் வித் யுவர் செல்ஃப் பேசிக்கலி. ஸோ நம்ம வந்து ஃபியூ எபிசோட்ஸ் முன்னாடி பேசச்சே சொன்னோம், கனெக்டிங் வித் யுவர் செல்ஃப். வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஆசை இல்லாமல் நம்மளை வச்சுக்கிறது. ஸோ அந்த செல்ஃபை வந்து நமக்கு ரியலைஸ் பண்ணுறச்சே ஆட்டோமேட்டிக்காக பாகவதம் ரொம்ப நல்லா புரியும். கடவுளை யூ குட் ஈவன் இமேஜின் காட். அதுதான் அந்த காலத்தில் பண்ணியிருந்தா. பட் நவ் எவ்ரி திங் இஸ் அ ஃப்ரீ ரீடுன்னு வரச்சே நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துக்கிறச்சே சம் ஈவெண்ட்ஸை நமக்கு ப்ராப்பராக பார்க்க தெரியலை. When we don't know and when the outside world contaminates it, we get to see only what we are shown. இப்போ சிம்பிளாக நமக்கு புரியிற மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு சாரீ ஷாப்புக்கு போய் 10 சாரீ தான் இருக்குதுன்னு காட்டினா நம்ம அந்த 10 சாரியில் தான் எது அழகாக இருக்குதுன்னு எடுப்போம். There might be beautiful combination outside, but we would take only these 10 sarees, one from these 10 sarees. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற நாலேஜ் வந்து இந்த 10 சாரீ இந்த மாதிரி குறுகிய ஆப்ஷன்ஸ் அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம். பட் த ஆப்ஷன் இஸ் இன்ஃபினிட்டி. நம்ம அந்த ஆப்ஷனை ஓப்பன் அப் பண்ணி ஆகணும். ஸோ வித் திஸ் as a prologue, let us go into the learning from it. First level learning. I'll give you an example. நம்ம கோவிலுக்கு போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த கோவிட் டைமில் போக முடியாதில்ல, பட் ஜென்ரலி திங்க் அபவுட் இட். கோவிலுக்கு போகிறோம், திருப்பதினே வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். திருப்பதியில் அந்த லைனில் நிற்கிறச்சு அந்த பஸ்ஸுலேயோ நம்ம போகிறச்செல்லாம் வி டாக் அபவுட் எவ்ரி திங். ட்ரெஸ்ஸு, இவாத்தில் என்ன நடந்தது, அவாத்தில் என்ன நடந்தது, இங்கே என்ன ஆச்சு, அப்புறமா வி ஃபைட், வி காசிப், வி டூ ஆல் சார்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். ஒன்ஸ் யூ ஆர் இன் த லைன், some people talk about family and some people slogan சொல்லிட்டு they would like to not think about other things. ஸ்லோகம் சொல்கிறச்சே நமக்கு மற்றதெல்லாம் திங்க் பண்ண முடியாமல் போகும். ஸோ அந்த மாதிரி once you see God, complete surrender. It might be few seconds, but ஒரு திருப்தியான ஒரு சரண்டர். You come out,
ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போவோம்? I'll give you 10 seconds. எங்கே போவோம் நம்ம அங்கேருந்து சாமி பார்த்துட்டு வெளில வந்தோடனே? எக்ஸாக்ட்லி, லட்டு பிரசாதம். ஸோ சுவாமியை விட நமக்கு பிரசாதம் முக்கியமாக? அந்த சுவாமியே பார்த்துட்டோம். வை? பிகாஸ் நம்ம திருப்பி அந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகள், உலக ஆசைகளுக்கு வந்துடுறோம். திருப்பதி லட்டு நன்னா இருக்கும். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், எவ்ரி ஒன் டஸ் இட். நான் பண்ணுவேன், அதனால் நான் வந்து ஐம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் அதர்ஸ். வி ஆல் டூ தட். தட்ஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன். ஸோ பட் லட்டுவுக்கு வரும். சரி, வந்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன? நம்ம காருக்கோ இல்லை பஸ்ஸுக்கோ, வாட் எவர் த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எகெயின் ஆற்றுக்கு வரைச்சி எகெயின் வி டாக் அபவுட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். இது என்னாச்சு, அது என்னாச்சு, நாளைக்கு இன்னைக்கு மழையாக இருக்கே, இந்த துணியெல்லாம் இன்றைக்கி துவைக்கிறதா நாளைக்கு துவைக்கிறதா? தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் வி வில் ஹேவ். போகிறச்சே கரிகாய் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா நாளைக்கு சமையலுக்கு கரிகாய் இல்லை, நாளைக்கு சிம்பிளாக தான் சமைக்கணும், என்ன முடியாது நமக்கு. தீஸ் ஆர் த திங்ஸ் வி டாக், மெட்டீரியலிஸ்டிக். ஸோ திஸ் இஸ் பீயிங் ஹியூமன். ஆனால் கோபிகாஸ்லாம் யார்? இந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். கோபிகாஸ்லாம் யாருன்னா, பல யுகங்களாக பல ஜென்மங்களில் நிறைய பேர் வந்து விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கா. எதுக்குன்னா விஷ்ணுவை பார்க்கணுன்ட்டு. விஷ்ணு சொல்கிறார், நான் வந்து நீங்கள்லாம் ரொம்ப தவம் இருக்கேன், ஒரு செகண்ட் பார்க்கறதுக்கு வேண்டாம், உங்கள் எல்லாரையும் ஐ லெட் யூ லிவ் வித் மீ ஃபார் 15 years அப்படிங்கிற அந்த அவா தான் கோபிகாவாக பிறக்கிறா. ஸோ அவெல்லாம் தவம் பண்ணவா வந்து அவளும் வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது இல்லையா? தே ஷுட் இவால்வ். ஏன்னா அவளுக்கு வந்து கடவுள் அவளோட விஷை வந்து கடவுள் பூர்த்தி பண்ணுறாரு இப்போது. ஸோ தே ஷுட் பி அன் இவால்வ் பீயிங். அந்த இவல்யூஷனை தான் அவர் சொல்ல வரார். என்னன்னா, காத்தியாயினியை பூஜை பண்ணுறேன், கடவுளோட ஒன்றிணையணும்னு நினைக்கிறேன், திருப்பி இங்கே வந்து இந்த பழைய மாதிரி இங்கே என்னாச்சு தெரியுமா அங்கே என்னாச்சு தெரியுமான்னு காசிப் பேசுகிறேன். ஸோ இந்த திருப்பி அவர் ஹோல்டிங் ஆன் டு த ஓல்ட் ஸ்டஃப், பழசை திருப்பி அந்த பழசை விட்டு வெளியில் வாங்கும். This is one thing he wanted to say. Second, next learning இதுலேருந்து என்னன்னா, இப்போ வந்து இது வந்து ரொம்ப philosophical learning தான். என்னன்னா, கடவுள் பரமாத்மாவாகவும் கோபிகாஸ் ஜீவாத்மாவாகவும், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேரச்சே there is nothing that's stopping ego, வேர்ல்ட்லி திங்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லேர்னிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட், இது another important learning. He wanted to make sure we understand it in that way. Both Krishna and Veda Vyasa wanted to look at it. Remember, நான் அந்த ஸ்டோரி சொல்கிறச்சே நான் ஒன்று சொன்னேன். முதல்ல they were hesitant, அப்புறமா வந்து சந்தோஷமாக வரா அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமா சொல்கிறேன். என்னென்னா, மறுநாள் எழுந்தால் ஒரு க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது, நல்லா நிறைய இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக எல்லாம் பண்ணுறா, நல்லா ப்ரொடியூஸ் ஜாஸ்தி ஆடுது, டெய்ரி ப்ரொடியூஸ்லாம் நல்லா நல்லா ஜாஸ்தி ஆடுது சொல்கிறேன்னா அதுதான். இப்போ ஜென்ரலி எனி ஹியூமன் பீயிங் நம்ம வந்து வி ஸ்டார்ட் வித் சம் ஐடியாஸ். ஆனால் போக 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 என்ன ஆகிடும், ரொபோட்டிக்காக ஆகிடும். ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி வி கீப் டூயிங் இட் ஆஸ் அ ருட்டீன். அதில் வாட் டு யூ டூங்கிறத விட ருட்டீன். ஸோ வி லூஸ் ஆர் ஐடென்டிட்டி. ஒன்றுத்தையே திருப்பி பண்ணச்சே வி லூஸ் ஆர் ஐடென்டிட்டி. அப்போ வந்து அண்ட் எஸ்பெஷலி அந்த லூசிங் ஐடென்டிட்டி, விமன் லூஸ் ஐடென்டிட்டி மோர் தேன் மென். பிகாஸ் விமனுக்கு இன்னும் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி. பிகாஸ் ஷீ இஸ் மதர், டாட்டர், grandchild, grandparent, wife, mother-in-law, daughter-in-law. There are so many relationships attached to her. And எல்லாத்துலேயுமே மற்றவா நம்மளால் அவமானப்படக்கூடாது அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் women lose their identity more. So they get into the identity crisis. ஒன்றுத்தையே திருப்பி பண்ணுறது.
அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறது என்னென்னா, let go of all this unwanted binding, come out as you yourself. அது வரச்சே ஆட்டோமேட்டிக்காக யூ வில், உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுன்னா யூ வில் ரியலைஸ் who you are. When you realize who you are, of course you are going to bring out creativity. Creativity is nothing but realization of who we are. அந்த creativity வெளில கொண்டு வரச்சே you will feel human as opposed to being robotic. இது இப்படி பண்ணுமா, அது அப்படி பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு ரொபோட்டிக்காக கீ கொடுத்த பொம்மை மாதிரி இல்லாமல் ஒரு creativity. Why not? Why shouldn't? You will test the boundaries. When you test your boundaries, new things are being learned. For example, நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி, நம்ம கப்புள் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொன்னோம் வீல் ஆக்சுவலாக எப்போது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறதுன்னு, அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கே வருவோம். என்ன சொல்கிறாங்க, ஏர்லியர் ஹியூமன் வந்து புஷ் பண்ணியிருந்தான். அப்போ ஒரு கல் கொஞ்சம் கர்வ்டாக இருந்தது. he put the pushing was easier, so that's when the wheel was invented. நம்ம ஒரு ஸ்டோரி படிச்சிருக்கோம். அது இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டி தானே. அந்த கல் அங்கே வைக்கணும் அப்படின்னு நினச்சதே க்ரியேட்டிவிட்டி இல்லையா? why not? ஓகே, திஸ் டசன்ட் ஃபிட் இன் தட் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஒன் அப்படின்னு விடாமல் அதை அங்கே வச்சு why not, let us push அப்படின்னு நினைக்கிறதே க்ரியேட்டிவிட்டி. அந்த அது மாதிரி தான் when you know yourself, when you have your own identity, you will be extremely creative. அந்த creativity இருக்கிறச்சே you will feel yourself, you will feel human. Yes, creativity is not always positive. சில தடவை we mess up big time. Still I would say creativity is better than making mistakes, is better than being robotic. So அந்த mistakes பண்ணுறச்சே learn, either we succeed or we learn. அது வந்து தென் அதில் தான் நம்ம புதுசாக சில விஷயங்கள் சொல்கிறோம். ஸோ இதுதான் கிருஷ்ணர் நமக்கு சொல்ல வர பாடம். கிருஷ்ணரும் வேதவியாசரும் ஃபர்ஸ்ட் திங், லெட் கோ ஆஃப் யுவர் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்லி திங்ஸ். இப்போது சுவாமி சந்நிதிக்கு போச்சே சரண்டர் ஆகிட்டு வெளியில் வச்சு திருப்பி அந்த ஈகோவெல்லாம் பழசெல்லாம் திருப்பி பிடிச்சிக்கிறோம். அதை சொல்லித்தரார் நமக்கு. செகண்டு, ஜீவாத்மா பரமாத்மா கான்செப்ட், அது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் கான்செப்ட் சொல்லித்தரார். தேர்ட் ஒன், ஐடென்டிட்டி க்ரைசிஸை எப்படி சால்வ் பண்ணுறது, லெட் கோ ஆஃப் யுவர் அன்வான்ட் பாண்டேஜ் அப்படின்னு. இது 3 தான் இந்த ஈவெண்ட்டோட லேர்னிங். I'm going to repeat what I said in the beginning. This event is a very blissful event with so many beautiful learning. So I request all of you to remove the contaminated story out of your head and replace it with this. அந்த கண்டாமினேட்டட் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்டோரியை ரீப்ளேஸ் பண்ணி இதில் லேர்னிங்கை டேக் இட் இன்டு யுவர் ஹெட், அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ அண்ட் சைனிங் ஆஃப்.